ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 3 டாட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டிராஃப்டிங் பார்த்தலாம். இதில் பிகினருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு நெக் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நெக் வித்தை மார்க் பண்ண போகிறோம் 5 இன்ச். அதிலிருந்து மிட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு நாம் பேக்கில் என்ன மெஷர்மெண்ட்டில் அங்கே நெக் வித் ஃபைண்ட் பண்ணமோ அதே தான் இங்கேயும் மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நான் ஒரு 6.5 மார்க் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ ஃப்ரண்ட்டோட டெப்த்தை வந்து வச்சுட்டு அதுக்கான டிசைன்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் லென்த் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6 இன்ச் வரும். 36 6ஆல் டிவைட் பண்ணால் 6. ஸோ அதுதான் ஆர்ம் லென்த்துக்கான ஃபார்முலா. ஸோ இது ஆர்ம் லென்த், இது ஆர்ம் லென்த் வரும், இது செஸ்ட் லைன் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் லென்த்தோட மிட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். மிட் பாயிண்டில் இருந்து 1/4 உள்ளே தள்ளி மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் லைன். இப்போ நம்மளுக்கு ஃபுல் லென்த் நம்ம வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பஸ்ட் பாயிண்ட் 36ஓட பஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச். அண்டர் பஸ்ட் லென்த் வந்து +3 இன்ச் வரும். ஸோ +3 போட்டிங்களா, இது +2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வேஸ்ட் பேண்ட். ஓகேங்களா, நம்ம வேஸ்ட் பேண்ட் தனியாக பண்ண போகிறதில்ல, இதிலே இன்க்ளூட் ஆகிடும். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நாம் பேக்கில் வந்து 9 இன்ச் 1/4 அப்படி தான் மார்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸ் கொடுக்கணும். அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லி ஆக்டிவேட்ஸ் பண்ணும்போது கை தூக்குவோம், வேலை செய்வோம், அப்போல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ல. ஸோ லூஸ் கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியும் கையவை. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ஈஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈஸ்ன்றது கம்ஃபர்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பிகினர் நான் சொல்கிற எல்லாத்தையும் ப்ளீஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஈஸ் வந்து 3/4 கொடுக்கலாம், இல்லை 1 இன்ச் கொடுக்கலாம். நான் ஆக்சுவலி 1 இன்ச் கொடுத்துருக்கேன். 9 இன்ச்சுன்னா நான் 10 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 10 1/4 நான் 10.5 ஆட் பண்ணியிருக்கேன் பஸ் லைனில். மார்க் பண்ணிக்கோங்க 10.5. இப்போ இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் லைனில் 0 ஈஸ். நம்ம வேஸ்ட் பேண்ட் கிட்ட வேஸ்ட் லைனில் வந்து ஈஸ் கொடுத்தோம்னா அங்கே வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அங்கே வந்து 0 ஈஸ் கிடையவே கிடையாது. இப்போ 8 இன்ச் வேஸ்ட் லைனோட மெஷர்மெண்ட் 8 இன்ச். இப்போ இந்த கேப்பில் வர்றது தான் நம்ம இங்கே டாட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எல்லா டாட்டுமே அங்கே தான் வரும். ஸோ இப்போ எங்கே வேணாலும் டாட்டெல்லாம் நம்மளுக்கு எங்கே வேணாலும் டாட் பிடிக்கலான்றதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. பஸ்ட் வித்துன்னு ஒன்று இருக்குது. பஸ்ட் வித்து 3.5. 36 சைஸுக்கு பஸ்ட் வித் வந்து 3.5. அதை மார்க் பண்ணிக்கோங்க. லைன் கனெக்ட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் இங்கே தான் சென்டர் டாட்டாக வரப்போகுது. இதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த டாட்லேருந்து சென்டர் டாட், ஹூக் டாட், ஆர்ம்ஹோல் டாட் எல்லாமே இதில்னு வரப்போகுது. இப்போ அங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணட்டும். அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே 1/2 இன்ச், இங்கே பாதி, அப்படியே அந்த சைடு தள்ளிட்டு இங்கே பாதி மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ அந்த டாட்டோடது இங்கே கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ கீழே இருக்கிற லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது வேஸ்ட் பேண்ட். நம்ம வேஸ்ட் பேண்டுக்கான லைன். ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது வந்து சென்டர் ஊக். ஸோ அதுக்கான ஷேப் கொடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதிலேருந்து இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அப்பெக்ஸில் டைரெக்டாக நீங்கள் லைன் கனெக்ட் பண்ணிங்களன்னா பாயிண்டியாக தெரியும் அவங்களுடைய கப் ஷேப். பாயிண்டியாக வேணுன்றவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்பெக்ஸ்லேருந்து நீங்கள் டாட்டு சென்டர் டாட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேனட்ரியாக நீங்கள் 3/4 இல்லைன்னா 1 இன்ச் நீங்கள் கம்மியாக கீழே இறக்கி பாருங்கள். அப்படி டாட்டை கனெக்ட் பண்ணி எங்கேயுமே பாயிண்ட் வராமல் ஸ்மூத் டர்னிங் கொடுங்க. எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வரவே கூடாது. ஸோ இப்போ ஊக் சைடில் 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ 1 இன்ச் தள்ளிட்டு அந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் டாட் கொடுத்துக்கோங்க. இது ஸ்ட்ரைட் டாட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஆம்கோலுக்கான ஷேப் கொடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 8.5. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் வரணும். ஈஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மூவ் பண்ணும்போது ஈஸ் கொடுத்துருக்கோம். கம்ஃபர்ட் வரணுன்றதுக்காக 8.5 வரக்கூடாது. நம்மளுக்கு 9 இன்ச் வரலாம். அப்படி இல்லைன்னா 9 1/4 கூட வரலாம். அதுக்கு மேலே கம்ஃபர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாடி இருக்குல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றபடி இதுவே ஓகே. ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 9 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 9 இன்ச் எங்கே வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபிங்கரை மூவ் பண்ணிட்டு போங்க. சடனாக டேப்பை மூவ் பண்ணிடாதீங்க. மெஷர்மெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 9 இன்ச் நம்மளுக்கு எங்கே வருது? அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நைன் இன்ச் இல்லைன்னா 9 1/4 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹேம் டாட்டை வந்து அங்கே வந்து மெஷர்மெண்ட்டை 2ஆல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் அங்கே ஆஃப் இங்கே. இது ஆம் டாட்டுக்கானது. ஸோ இங்கேருந்து டாட் ஆம் டாட் எங்கே எவ்வளோ அவே இருக்குன்னா அந்த மெஷர்மெண்ட்டை அங்கே தான் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை மெஷர் பண்ணி அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் ஆம் டாட் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸ். இந்த ஆம் லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே எடுத்து அந்த லென்த்துக்கும் மெஷர் பண்ணிங்களன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் வரும். ஸோ அதை இப்படி பிளண்ட் பண்ணிவிடுங்க. டாட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டாட்டை எலிமினேட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 9 1/4 வரணும். ஸோ மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த டாட்டை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த டாட்டை விட்டுட்டு தேர்ட் டாட்டுக்கு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 9 1/4 வரணும். 9. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கிற லைன் வேஸ்ட் பேண்டுக்கு மேலே ஷேப்புக்கு கொடுத்துருக்கல 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் கனெக்ட் பண்ணிவிடுங்க. டாட்டோட ஹூக் கிட்ட 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பேக் லென்த்து மெஷர் பண்ணிவிட்டு வேஸ்ட் பேண்ட் லைன்லேருந்து அங்கேருந்து கனெக்ட் பண்ணி மறுபடியும் நியூ லைன் மேலே இருக்க லைன்லேருந்து கனெக்ட் பண்ணி எங்கே நம்மளுக்கு வேல்யூ வருதோ
அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். இப்போ பேக்கோட லென்த்தும் ஃப்ரண்ட்டோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ வேஸ்ட் பேண்டோட லைன் நான் மறுபடியும் சொல்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹூக் டாட் கிட்ட 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணி அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற லைன் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஹூக் டாட் கிட்ட இருந்து லைன் மெஷர் பண்ணிவிட்டு இந்த டாட்டை விட்டுட்டு மேலே இருக்கிற டாட்டில் மெஷர் பண்ணி பார்க்கணும். அங்கே என்ன வேல்யூ வருதோ அதே மறுபடியும் கீழே இருக்கிற அந்த எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த லைனில் வேஸ்ட் பேண்டோட லைன்லேயும் மெஷர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வேஸ்ட் பேண்டோடும் மேட்ச் ஆகணும், ஃப்ரண்ட்டுதும் மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இப்போ எங்கே வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் வரும். ஸோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பேண்டோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். எப்பவுமே வேஸ்ட் பேண்ட் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனல் கம்ப்ளீட்டட்.